Start. Hello, I am Dr. Prem, Podiatric surgeon. So this is one of our patients. He is from Neyveli, Tamil Nadu. The problem he came first to me is because of gangrene toe. He is a diabetic and he is a post-renal transplant patient. Because of native medicine, unfortunately this patient has lost his toe. So I have amputated his toe. Following this, it has now fully healed. So what I emphasize in this video is the cosmetic restoration. If you can see close, this is a silicone material which exactly matches the skin color, and this is an acrylic nail. This is a cosmetic part. You can see I can able to detach this. This is an amputated toe stump. So post amputation this patient is psychologically upset. So what I told an option of doing a cosmetic restoration of the great toe. So whenever he wants to go for any function, he can just fix it. So that he is psychologically he will feel better. So I will tell the patient to walk now. Yes. One. You can able to see he can able to walk normally. Outsiders can't easily recognize his toe is amputated. But this won't support any structure. This is just a cosmetic restoration which gives psychological support to him. This is all about cosmetic restoration. So apart from toe amputation, for midfoot also we can do cosmetic restoration. So this is what I emphasize in this video. Other thing is the harmful thing of native treatment. So don't go for native treatment. Always go for a scientific approach when it comes for infection. Thanks for watching. Bye bye. வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஹெல்த் பேஸ்கட். ஹீல் ஃபிஷர், அதாவது பாதத்தில் ஏற்படுற வெடிப்புகள். இதை வந்து பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கால் இயல்பாகவே அதுக்கு ஈரப்பதம் இருக்கணும். அது ஜென்ரலாகவே ஈரப்பதம் குறையும் போது பார்த்தீங்கன்னாக்கா தோல் தடிமன் ஆகிடும். தோல் தடிமன் ஆகும்போது அந்த திக்கான தோலில் நம்ம நடக்கும்போது அதில் வெடிப்பு வரும். கிராக்ஸ் வர்றது தான் இந்த ஃபிஷர்னு சொல்லுவாங்க. இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா வின்டர் சீசன், குளிர்காலத்தில் அதிகமாக ஆகிடுது இந்த வெடிப்பு அப்படின்ட்டு நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு காரணமும் கூட இருக்குது. ஏன்னாக்கா வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட் கிளாண்ட்ஸ் எல்லாம் குளிர்னால வேர்வை கம்மியாயிடும். உங்களுக்கு அது கோர் பாடி, சென்ட்ரல் பாடிக்கு ஹீட் போகிறதுனால பெரிஃபரியெல்லாம் வேர்வெல்லாம் கம்மியாயிடுது. கை கால்களில் கம்மியாகும் போது என்னன்னாக்கா இயல்பாகவே ட்ரைனஸ் ஆகிடுது. ட்ரைனஸ் அதிகமாகும் போது நம்ம நடக்கும்போது அது வெடிப்பாயிடுது. இந்த ஹீல் கிராக்ஸுக்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஃபுட்வேர். ஜென்ஸ் ஷூஸ் யூஸ் பண்ணுவாங்க. லேடிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஃபுட்வேர் சாண்டல்ஸ் மாதிரி போடணும்னு பார்ப்பாங்க. முக்காவாசியான பாதம் எக்ஸ்போஸ்டாக தான் இருக்கும். அதனால வர ஸ்வெட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா வேப்பர் ஆகிடும். ஸோ ட்ரைனஸ் கூடிடும். இன்னொன்று ஓவர் வெயிட், மொத்த வெயிட்டுமே பாதத்தில் அழுத்தமாக வரும்போது கிராக்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுக்கு மாய்ஸ்சர் தான் மெயினான காரணம் அப்படின்னும் போது அதுக்கு மாய்ஸ்சரை நம்ம எப்படி அதுக்கு அதிகமாக கொண்டு போகணும் அப்படின்றது தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட். நீங்கள் 2 வேளை மாய்ஸ்சரைசர், வெரி குட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஈரப்பதத்தை ரீடைன் பண்ணுற மாதிரி சோப்ஸ் யூஸ் பண்ணணும். ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு திக்கான தோலை பியூமைஸ் ஸ்டோன் இருக்கு, இல்லை டாக்டர் கிட்ட போனீங்கன்னாக்க திக்கான தோலை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டு இந்த மாய்ஸ்சரைசரை ரொட்டீனாக ரெகுலராக அப்ளை பண்ணிடணும். நைட் டைம் காட்டன் சாக்ஸ் அப்ளை பண்ணாங்கனாக்கா அந்த ஈரப்பதம் எவாப்ரேட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த பித்த வெடிப்பு 2 இல்லை 3 மாதத்தில் கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிடும். தொடர்ந்து பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல மருத்துவ குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட்டின் சமூக வலைத்தளங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். ஹலோ, நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு டயபெட்டிக் ஃபுட் இன்ஃபெக்ஷனை பற்றி பேசியிருக்கேன். ஸோ இது ஒன் ஆஃப் அவர் பேஷண்ட் வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்திருக்காரு. இவர் என்னன்னாக்கா
காலில் ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷனோட வந்திருக்காரு. இவரை நம்ம எமர்ஜென்சியில் அட்மிஷன் பண்ணி ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அதுக்கடுத்தது 2 காலிலும் ஃபுட் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு டாப்லர் எடுத்துகிட்டு ஹார்ட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது, கிட்னியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றதுக்கெல்லாம் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இவருக்கு என்ன பிளான் பண்ண போகிறோம் சர்ஜரி அப்படின்றதே முடிவு பண்ணணும். நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னாக்கா, இவரோட 2 பாதங்களும் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷனோட லெவல் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஸோ காலில் 2 கால்லையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த கால்லையும் பார்த்திங்கன்னா நல்லா இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, சின்னதாக இருக்கும்போதே சுகர் கண்ட்ரோல் பண்ணுங்கள், இந்த விரலுக்கு இடையில் இருக்கிற வந்து ஸ்பேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுங்கள், டெய்லி ஃபுட்டை வாஷ் பண்ணுங்கள், சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணுங்கள், சின்ன சின்ன இன்ஜுரி இருந்துச்சுனாக்கா ஆரம்பத்திலே அதை ட்ரீட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணலைனா தான் இந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு வந்து ரொம்ப சிவியரான சர்ஜரியோ ரொம்ப உயிருக்கே ஆபத்தான நிலையோ மாறலாம். அது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ, பபாய். This video demonstrates gastrocnemius resection surgery for a 2-year-old chronic non-healing trophic ulcer of left foot plantar aspect with a tight contracted gastrocnemius muscle. I am Dr. Premkumar, Podiatrist. Skin incision has to be marked slightly away from the midline at the end of the gastrocnemius muscle, where it continues as a gastrocnemius tendon and joins the soleus muscle. Gastrocnemius tendon has to be identified and has to be cut and released horizontally, followed by soleus muscle fascia has to be cut horizontally, exposing the soleus muscle bulk. Once this is done, you can able to feel the ankle and foot, which easily moves dorsiflexion, which was earlier in equinus position because of the contracted gastrocnemius. The wound is then closed in layers and skin stapler has been applied. The 3rd and 4th metatarsal head of the left foot has to be opened by a dorsal vertical incision, avoiding an injury to the extensor digitorum tendon. It has to be deepened up to the metatarsal head, and a floating osteotomy has been done so that the pressure on the metatarsal head is also simultaneously relieved. Once the gastrocnemius contracture has been released, the foot usually moves freely into dorsiflexion, and the local pressure at the metatarsal head has been addressed by a floating osteotomy, which will decrease the pressure over the MTP joint of the 3rd and 4th metatarsal, so that the healing of the trophic ulcer will occur very fast. Usually it takes 2 weeks to 3 weeks completely for the trophic ulcer to heal. A nylon posterior slab has been applied so that the released gastrocnemius tendon is put in that position. After 2 days, we will suggest the patient to do a dorsiflexion passively by a stretchable band, and the physiotherapy has to be started. The patient will be put in air walking boot after 1 week. Gradually after 3 weeks, the wound assessment has to be done, and the staples and the suture will be removed, and patient has to be given a customized insoles which supports the arches of the foot. Thanks for watching. Bye bye. Hello everyone. So this is a video about how to do a simple dressing.
So the wound is at midfoot level. So we do different kinds of dressing for a forefoot, for a midfoot, for an ankle level, for a leg level, based on the type of the wound, and depends on the site. So this is one such a video for a midfoot dressing. So you see this wound, this is quite a granulating wound. There is no infection as such, so I am not going to use any betadine or something. Just washing with the plain saline. I am going to show in this video how I will do a dressing for this kind of wound in our OPD. Usually I will wash the wound with the saline for an uninfected granulating wound. And then I will wipe with a sterile pad. The rib cage also should be wiped. There should not be any retained moisture. So after that I am going to put a ceramic dressing for this patient. This is ceramic granules. So this is a mild exudative wound. So this is an absorbent ceramic dressing I am going to put here. Over that I am going to place a pad. Once this is done, I am going to fix it with elastic bandage, white bandage. So I am going to fix this with a micropore adhesive. After that I am going to use this kind of easy fix to hold the dressing in place. நகசுத்தி குழிநகத்திற்கு நிரந்தர தீர்வு உண்டு. டாக்டர் பிரேம்குமார், போடியாட்ரிக் சர்ஜன், பாத சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர். உங்கள் கால் விரல் நகம் வளைவுகளின் முனையோ விளிம்போ வளைந்து சுற்றியுள்ள தோலில் அழுத்தும் போது குழிநகம் இன்க்ரோன் டோனில் நிகழ்கிறது. இது சிவந்து வலி மற்றும் வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த நிலை ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் மிகவும் பொதுவானது. உங்கள் பெருவிரல் பெரும்பாலும் பாதிக்கப்படக்கூடும். நகம் பொதுவாக தட்டையாக இருக்கும். பெரும்பாலும் தட்டையாக வளரும் நகத்தில் பிரச்சனை இருக்காது. குழிநகம் உள்ளவர்களுக்கு உள்பக்கம் வளைந்து அழுத்தும் போது சமயத்தில் அந்த நகத்தை சுத்தி தொற்று வர ஆரம்பிக்கிறது. அதை நகசுத்தி என்பார்கள். இது குழிநகத்தின் காரணமாக ஏற்படலாம். ஒரு பாதத்தில் பிரச்சனையோடு வருவார்கள். ஆனால் பரிசோதனைக்கு பின் சிலருக்கு இரு பாத விரல்களிலும் குழிநகம் காணப்படுகிறது. குழிநகமா நகசுத்தியா, ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், தானே சரி செய்து கொள்ளலாம் என்று மிக மிக அலட்சியமாக அணுகுவது தவறு.
சிலர் கருதுவது போல எலுமிச்சம் பழ வைத்தியம், மஞ்சள் வைத்தியம், கற்றாழை வைத்தியம், சுடு தண்ணீரில் விரல் நனைப்பது முற்றிலும் தவறானது. நகசுத்தி போன்ற பிரச்சனைக்கு இது போன்ற வைத்தியம் தீர்வு ஆகாது. இவை மேலும் தொற்றை அதிகரிக்கும். பாத விரல்களில் தொற்று ஏற்பட்டு விட்டாலோ, அழுத்தத்தின் காரணமாக தாங்க முடியாத வலி இருந்தாலோ, நடந்து செல்ல சிரமம் இருந்தாலோ, குணமாகாமல் அப்படியே இருந்தாலோ, மேலும் விரல்களில் இரத்தம் கசிந்தாலோ, சீழ்பிடித்தாலோ, நிறம் மாறினாலோ, வலி வீக்கம் இருந்தாலோ அதற்கான சிறப்பு மருத்துவரை அணுக வேண்டும். கிளிமூக்கு போல் நகம், பின்சர் நெயில் உடையவர்களுக்கு பாதத்தில் உள்ள நகத்தில் முன்பக்கம் கூர்மையாக இருக்கும். இதுவும் குழிநகத்தின் ஒரு அதிகப்படியான பிரச்சனைதான். குழிநகம் உள்ளவர்களுக்கு வலி ஏற்படுதல் பொதுவாக நகத்தின் ஓரத்தில் ஏற்படும். கிளிமூக்கு போல் நகம் உள்ளவர்களுக்கு நகத்தின் நுனி தோலில் வலி ஏற்படும். தோல் மற்றும் சதை நசுங்குவதால் இது ஏற்படுகிறது. கிளிமூக்கு போல் உள்ள நகம் 10 விரல்களிலும் கூட காணப்படலாம். இவற்றை அறுவை சிகிச்சை மூலமாக தீர்வு காணலாம். ஊதுகுழல் போன்ற ஒரு தோற்றம் காணப்படும். இது அதிகப்படியான வலியை கொடுக்கும். இதுபோல அசாதாரணமாக உள்ள நகங்களை நறுக்குதல் மிகவும் சிரமமானவை. நகம் நறுக்கும்போது சதை சேதப்பட்டு இரத்தம் கசியலாம். வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனுடைய தீர்வு முறை நக வேர் பகுதியில் நெயில் மேட்ரிக்ஸ் சிகிச்சை செய்து நிரந்தர தீர்வு காணலாம். கால்விரல் நகங்களுக்கு குறிப்பாக வடிவமைக்கப்பட்ட நகவெட்டி கிளிப்பர்களை பயன்படுத்துங்கள். கால்விரல் நகங்களை நேராக குறுக்காக வெட்ட வேண்டும். கால்விரல் நகங்களை குறைவாக சதையை பாதிக்காத அளவுக்கு வெட்ட வேண்டும். கால்விரல் நகம் அசாதாரண வடிவத்தில் காணப்பட்டால் உடனே கவனியுங்கள். பெடிக்யூர், நகங்களை அழகு செய்ய முற்படும் பெண்களுக்கு சுகாதாரமற்ற முறையில் இதை செய்து கொள்வதால் தொற்று ஏற்பட்டு நகசுத்தியால் அவதியுற்று பாத மருத்துவரை அணுகுவதுண்டு. குழிநகம் உள்ளவர்கள் போடியாட்ரிஸ் ஆலோசனையுடன் ஆயின்மெண்ட் கிரீம்களை பயன்படுத்தலாம். தேவைப்பட்டால் குழிநகத்திற்கு மாத்திரையோடு சிகிச்சை எடுத்துக்கொள்வது சிறந்தது. சற்றே அகலமான இறுக்கம் தராத காலணிகளை அணியுங்கள். மிகவும் இறுக்கமாக இருக்கும் காலணிகள் கால் விரல்களை அழுத்துகின்றன. இதனால் குழிநகங்களில் நகசுத்தி ஏற்படும். குழிநகத்தால் நாள்பட்ட நோயால் அவதிப்படுபவர்கள், மீண்டும் மீண்டும் குழிநக பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள், கிளிமூக்கு போல் நகம் உள்ளவர்கள் பாத மருத்துவரின் ஆலோசனைப்படி அறுவை சிகிச்சை செய்து கொண்டு நிரந்தர தீர்வு காணலாம். கால் விரல்களில் குழிநகம் பிரச்சனையை சரி செய்த பின்பும் சிலருக்கு மீண்டும் மீண்டும் அந்த குழிநகம் வருகிறது. நெயில் மேட்ரிக்ஸ் பகுதியில் இருந்துதான் நகம் வளர்கிறது. எனவே நெயில் மேட்ரிக்ஸ் பகுதியில் சிகிச்சை அளிப்பதன் மூலம் இதற்கு நிரந்தர தீர்வு காணலாம். நகசுத்தி குழிநகத்திற்கு நிரந்தர தீர்வு உண்டு. என்ன நேர்களே, இன்றைக்கி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு மருத்துவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரேம்குமார், போடியாட்ரிஸ்ட். அவங்க பார்த்தீங்கன்னா சென்னை கிரிம்ஸ் ரோடு அப்போலோ மருத்துவமனையில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வாங்க அதை பற்றி கேட்டுக்கலாம். போடியாட்ரிஸ்ட்னா என்னங்கிறத நீங்கள் கேட்குறீங்களா? இருங்க, அதை டாக்டரே சொல்லட்டும், கேட்டுக்கலாம். வாங்க டாக்டர் சந்திக்கலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் இப்போ போடியாட்ரிஸ்ட் அப்படின்னா என்ன டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். போடியாட்ரிஸ்ட் அப்படின்றது வந்து மருத்துவரோட ஸ்பெஷாலிட்டி. போடியாட்ரி அப்படின்றது மருத்துவத்துறை. அது ஒரு சப்ஸ்பெஷாலிட்டி, அது வந்து கிளைப்பிரிவு. அது ஸோ சர்ஜரி முடித்த டாக்டர் வந்து இந்த மாதிரி கிளைப்பிரிவை எடுத்து அவங்க அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த போடியாட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாதம் கணுக்கால், அதாவது ஃபுட் அண்ட் ஆங்கிள் ஸ்பெஷாலிட்டியை டீல் பண்ணுற ஒரு விஷயம் அது. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்தியாவை பொறுத்தவரையிலையும் பாதத்துக்கும் கணுக்கால் ஃபுட் அண்ட் ஆங்கிளுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தகுந்த ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு கிரே ஏரியாவாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் சிறப்பாக கொடுக்கறதுக்காக இந்த ஸ்பெஷாலிட்டி வந்து இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது.
பட் வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கனாக்கா இது ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நல்லா வந்து வளர்ந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி அது. இதை பார்க்குற மருத்துவர் வந்து போடியாட்ரிஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்லை போடியாட்ரிக் சர்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அறுவை சிகிச்சை டாக்டர் தான் இந்த ஸ்பெஷாலிட்டிக்கு ஒரு உகந்த டாக்டர். ஸோ டாக்டர், இப்போ போடியாட்ரிஸ்ட் அப்படிங்கிறதுல என்னென்ன இதெல்லாம் கவர் ஆகும் டாக்டர், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். பாதம், கணுக்கால், அதாவது ஃபுட் அண்ட் ஆங்கிளில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் காமனாக வர பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நகத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்கன்னா, நகத்தில் வந்து குழி நகம்னு சொல்லுவாங்க, இன்க்ரோன் டோனைல். குழி நகம் வந்து நார்மலாக ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த குழி நகம் இருக்கிறவங்களுக்கு உள் சைடு வந்து அது வளைஞ்சி வளரும்போது அந்த நகத்தை சுற்றி இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்குது, நகை சுற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்காக அதிகமாக வந்து எங்களை மக்கள் வந்து அணுகிறாங்க. அது இல்லாமல் வந்து நகம் வந்து கலர் சேஞ்ச், பூஞ்சைகள் வந்துடும் அவங்களுக்கு, ஃபங்கல் நெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பூஞ்சைகள் வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த நகம் வந்து சொத்தையாகிட்டு, சொத்த நகம்னு கூட சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் எங்களை வந்து அணுகுவாங்க. ஸோ நகத்துக்கு அடுத்தபடியாக விரல் இடைவெளி வந்து வெப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். விரல் இடைவெளியில் வர பிரச்சனைகள் அதிகமாக பார்த்திங்கனாக்கா இந்த பூஞ்சைகள், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்து விரல் இடைவெளியிலையும் வரும். ஸோ அந்த வெப் ஸ்பேஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இன்டர்ட்ரைகோ போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களாம் எங்களை அணுகுவாங்க. அது இல்லாமல் கால் சுளுக்கு, குதிகால் வலிலாம் லேடிஸ்க்கெலாம் ரொம்ப காமனாக இருக்கும். கிராக்ஸ், ஃபிஷர்ஸ், அதாவது குதிகாலில் வந்து வெடிப்பு இருக்கிறவங்க. ஸோ காமனாக எந்த விதமான கால் வலி இருக்கிறவங்களும் வந்து எங்களை அணுகலாம் அவங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் அளவு தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சில பேரால் வந்து பார்த்திங்கன்னா பாத எரிச்சல் இருக்கும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு பாத எரிச்சல் இருக்கும். அவங்கெல்லாம் நைட்டெல்லாம் சில பேர் தூங்காமலே பார்த்திங்கனாக்கா அந்த பாத எரிச்சலோடு அவதிப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா பாதத்தில் அவ்வளோ பிரச்சனைகளோட நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த போடியாட்ரிஸ்ட்ன்ற ஒரு தனி மருத்துவத்துறையை வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வளர்ந்து வருது அது. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் பாத புண்ணு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சர்க்கரை நோய் பாத புண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆறாத காயமாக வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அது அவங்க ப்ராப்பராக, அதாவது தகுந்த முறையில் அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினா அவங்க காலையோ அல்லது உயிரையோ இழக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கூட அவங்க ஆளாக இருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் கூட கேள்விப்பட்டு கூட இருக்கலாம் அவங்களுக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நரம்பு முடிச்சு வெரிகோஸ் வெயினால் வர புண்ணு, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நாள்பட்ட புண்ணாக இருக்கும் அவங்களுக்கு. ஏனைக்கால்னால் வர வீக்கம், கால் வீக்கம் பார்த்திங்கனாக்கா அதனால் நிறைய பேர் வருவாங்க. கால் வீக்கத்துக்கு வந்து நிறைய காசு இருக்குது, அதாவது வந்து காரணிகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதில் ஒரு ஏனைக்கால் ஒரு பிரச்சனை. அது நரம்பு முடிச்சு வியாதினால் வர வீக்கம், கால் வீக்கம். ஸோ சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு கால் வீக்கம் வரலாம், கிட்னி பேஷண்ட்டுக்கு கால் வீக்கம் வரலாம், ஹார்ட் பேஷண்ட்டுக்கு கால் வீக்கம் வரலாம். ஸோ எல்லாருமே ஒரு பெரிய ஒரு உட்பிரிவு மாதிரி வந்து அதுக்குள்ளே டீப்பாக போக நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. ஸோ காமனாக வர விஷயம் வந்து நகை சுற்றி, குதிகால் வலி, கால் வீக்கம், சர்க்கரை நோய் பாதப்புண், பாத எரிச்சல். ஸோ இந்த விஷயத்துக்காக அவங்க எங்களை அணுகிறாங்க. டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போடியாட்ரிஸ்ட் அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தனித்தனி இதெல்லாம் மருத்துவம்லாம் இருக்குது அப்படிங்கிறேன். ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து நகம், அதை பற்றி பேசலான்ட்டா, அந்த டாபிக் பற்றி பேசலாம். இப்போ எது பார்த்தீங்கன்னா நகம், அந்த பூஞ்சை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க டாக்டர். அந்த நெக பூஞ்சை அப்படின்னா என்ன டாக்டர், அதை பற்றி சொல்லுங்களேன். அதுதான் ஃபங்கல் நெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் மெடிக்கல் டேர்மில் ஒனைக்கும் மைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காமனாக வந்து பொதுமக்களுக்கு வந்து நகை சொத்தையாக இருக்குது, இது நகை வந்து கலர் சேஞ்சாக இருக்குது, நிறம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. இது காலோட கட்டவிரல் அதில் தான் ரொம்ப காமனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ காலில் வந்து பூஞ்சைகள் வரும்போது அது நகத்தில் படர்ந்து அது நெயில் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஸோ கலர் சேஞ்சு தான் அதுக்கு மெயினான ப்ராப்ளம். அது அந்த நிறம் மாறிய நகம் வந்து சொத்தையாகும்போது அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா, இது வந்து வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களை அணுகுவாங்க. அது பெரும்பாலான சமயம் வந்து பூஞ்சைகள்னால தான் வரும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால தான்.
இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுனால யாரும் பயந்துக்க தேவையில்லை. இது குறிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா சர்க்கரை நோயாளிகளுக்கு வரலாம், இல்லை இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற எந்த பேஷண்ட்டுக்கு வேணாலும். சப்போஸ் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு கீமோதெரப்பி எடுக்கிறாங்க, அவங்களுக்கு இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஸோ சர்க்கரை வியாதிகளுக்கும் நாள்பட்ட சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி அது குறைவாக இருக்கும், வயதானவங்களுக்கு வந்து குறைவாக இருக்கும். அந்த மாதிரி இம்யூனிட்டி குறைபாடு இல்லை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறவங்க அவங்க எதிர்ப்பு சக்தி குறைவாக அந்த மாத்திரையினால் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெலாம் இந்த ஃபங்கஸ் நெயில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த பூஞ்சைகள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறையும் போது பார்த்திங்கனாக்கா அது வந்து அந்த நகத்தை வந்து இன்ஃபெக்ட் ஆகிடும், இல்லை சொத்தையாக மாறிடும் உங்களுக்கு. அதுக்கு தீர்வு பார்த்திங்கனாக்கா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வயதானவங்க வரும்போது அதிகப்படியாக நாங்கள் வந்து அதுக்கு ரீஅஷூரன்ஸ் கொடுக்குறோம். இது வந்து ஃபங்கல் நெயில்ஸு, இது வந்து உங்கள் உடம்புக்குள்ளெலாம் போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது. அது நெயிலை மட்டுக்கு தாக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அது கலர் சேஞ்ச் ஆகும், அது ஒன்றும் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. அந்த மாதிரி தான் வந்து ரீஅஷூரன்ஸ் கொடுப்போம். இதே வந்து வயது குறைவானவங்க வராங்க, ஒரு 20 வயசு லேடிஸ் வராங்க, எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது காஸ்மெட்டிக் ப்ராப்ளம். அது மெயினாக பார்த்திங்கனாக்கா அவங்க நகம் வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்சாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு அது காஸ்மெட்டிக் ப்ராப்ளம். அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நெயிலை கிளிப் பண்ணி, அதாவது அந்த கிளிப்பரை வச்சு அந்த நெயிலோட ஒரு பகுதியை வந்து பூஞ்சைகள் டெஸ்ட்டுக்கு அனுப்பி அந்த என்ன வகையான பூஞ்சைகள் வளருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற வந்து க்ரீம்ஸு லோஷன்ஸு இதெல்லாம் இருக்குது, அதை நாங்கள் கொடுப்போம். தேவைப்பட்ட மருந்தோடு சேர்த்து எடுத்தால் இன்னும் வந்து அவங்களுக்கு அந்த ஃபங்கல் நெயில், அதாவது சொத்த நகம் வந்து சரியாக வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நாங்கள் பொறுத்தவரையிலையும் அந்த பரிசோதனை இல்லாமல், பூஞ்சைகள் டெஸ்ட் இல்லாமல் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை தொடங்கிறது கிடையாது உங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள்பட்ட ட்ரீட்மெண்ட் அது. ஏன்னா நகத்தில் வந்து நம்ம எடுக்கிற சொல்யூஷன்லாம் அவ்வளோ தூரத்தில் வந்து பெனட்ரேட் ஆகாது, அதாவது ஊடுருவி போகாது. ஸோ அதனால் வந்து மாத்திரையோடு சேர்த்து சாப்பிட்றது தேவைப்படும் நிறைய டைமில். ஸோ அது கொஞ்சம் நாள்பட்ட ட்ரீட்மெண்ட், பட் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. சரி டாக்டர், இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா டாக்டர், இப்போ நெகசுத்தி இது வந்து காமனாக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு இது, அது எதனால் வருது, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள். நெகசுத்தி அப்படின்றது தமிழில் வந்து நகத்தை சுற்றி இருக்கிற தோலில் வர இன்ஃபெக்ஷனை தான் நகசுத்தி அப்படின்னு சொல்கிறோம். கையில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நான் போடியாட்ரிஸ்ட், கால் பாதத்தோட சிறப்பு மருத்துவர்னால காலில் பார்த்திங்கனாக்கா இந்த குழி நகம்னு ஏற்கனவே நான் சொன்னேன். நான் இந்த குழி நகம் வந்து குழி நகத்தின் காரணமாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நகசுத்தியை நிறையா பார்த்துருக்கேன் நான். ஸோ குழி நகத்தில் எப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 90% வந்து 2 கால்லையுமே பார்க்கலாம். நீங்கள் ஒரு காலில் தான் பிரச்சனையோடு வருவாங்க. அந்த காலை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது, அதாவது பரிசோதித்து பார்க்கும்போது 2 காலோட கட்டை விரலில் தான் இந்த பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு. அது தட்டையாக நகம் வளரும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அதே வந்து பார்த்திங்கன்னா தட்டையாக வளர நெயில் அதோட ஓரத்தில் வந்து குழிஞ்சு வளரும் போது பார்த்திங்கன்னா சதைக்குள்ளே அந்த நகம் சிக்கிக்கிட்டு அது இன்ஃபெக்ட் ஆகிடும். நிறைய பேருக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வலி வரும். அது அவங்க வந்து வீட்டு வைத்தியத்தினால அவங்க காலை வந்து சுடு தண்ணியில், வெதுவெதுப்பான தண்ணியில் காலை வந்து முக்கி வைப்பாங்க, இல்லை கொஞ்சம் லைட்டாக வந்து நகத்தை கிளிப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டு வைத்தியம் பண்ணுவாங்க. அது வந்து நிறைய டைம் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது நகசுத்தியாக மாறிடும் உங்களுக்கு. ஸோ இந்த குழி நகத்தை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏர்லி ஸ்டேஜ், அதாவது குழி நகம் ஆரம்ப கட்டத்தில் வெறும் பெயின் மட்டும்தான் இருக்கும், வலி. அவங்களுக்கு வலியும் கூட பார்த்திங்கனாக்கா அவங்க ஷூஸ், அதாவது வந்து அவங்களுக்கு இல் ஃபிட்டிங் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க பாதத்துக்கு பொருந்தாத வந்து ஷூஸ் போடும்போது ரொம்ப டைட் ஆகிட்டு அந்த குழி நகத்தில் அழுத்தம் வந்து வலி வர்றதுக்கு அதிகமாகிடும். இல்லை குழந்தைங்க யாராவது தெரியாதத்தனமாக அந்த காலை மிதிச்சிட்டா ரொம்ப பெயின் வந்துடும். இல்லை சம்டைம்ஸ் வந்து ப்ளீடிங்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து தான் அது இன்ஃபெக்ஷன் ஆகும். இன்ஃபெக்ஷன் ஆகும்போது சீழ் அதிலிருந்து வரும், தாங்க முடியாத வேதனைகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீழ் போன்ற இதை வந்து நம்ம வெளியே கீறி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கேற்ற வந்து மருந்து, ஆன்டிபயோட்டிக் மருந்து வந்து சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த குழி நகமும் கூட வந்து ட்ரீட் பண்ண கூடிய ஒரு விஷயந்தான், உங்களுக்கு பிரச்சனை தான்.
ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த குழி நகத்தை வந்து ட்ரீட் பண்ணாலும் திருப்பி வருதே டாக்டர் அப்படின்ட்டு திருப்பி எனக்கு வருதே டாக்டர் அப்படின்னாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மருத்துவம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு 3 மாதத்தில் வந்து நகம் வந்து இயல்பாக பழையபடிக்கு வந்துடும் உங்களுக்கு. இந்த இயல்பாக பழையபடி வரும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து அந்த சதைக்குள்ளே சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அப்படிப்பட்ட பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெயில் ரூட், அதாவது நெயில் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வேர் பகுதியை வந்து சேர்த்து வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தனாக்கா பர்மனெண்ட்டாகவே இந்த குழி நகத்துக்கு நம்ம ஒரு தீர்வு காணலாம். ஸோ என்னுடைய அனுபவத்தில் பார்த்திங்கனாக்கா நான் இந்த குழி நகத்துக்கு ட்ரீட் பண்ண பேஷண்ட்டு 99% பேருக்கு வந்து இதை வந்து திருப்பி வராத மாதிரி சர்ஜரி பண்ணி அதை ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ குழி நகம் வந்து திருப்பி வருது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. அது பர்மனெண்ட்டாக உங்களுக்கு அந்த பிரச்சனை வராத மாதிரியும் தீர்வு முறைகள் இருக்குது. சரி டாக்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த நகம் பார்த்தீங்கன்னா அந்த கிளிமூக்கு மாதிரி இருக்கும் டாக்டர். சில பேர் என்ன சொல்லுவாங்க, காமனாக இது எல்லோரும் வெளியே பேசிக்கிறது டாக்டர், அது மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. உண்மையிலேயே இதுக்கும் அது மாதிரி ஒரு நோய்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா டாக்டர்? கிளிமூக்கு நகம் அப்படின்றத வந்து பின்சர் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்சர் நெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழி நகத்தோட ஒரு அதிகப்படியான ஸ்டேஜ் அது. ஸோ இது வந்து பரம்பரை தன்மையிலையும் பார்க்குறோம் நான் ஒரு பேஷண்ட் அந்த கிளிமூக்கு நகம் மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பேஷண்ட்டை பார்த்தேன்னா அவங்க அப்பா அம்மாக்கோ அவங்க தாத்தா பாட்டிக்கோ வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா முன் சைடு, அந்த நகத்தோட முன் சைடு வச்சு பார்க்கும்போது அது கிளிமூக்கு மாதிரி இது கூராக வந்து இருக்கும் உங்களுக்கு. இதுவும் பார்த்திங்கனாக்கா குழி நகத்தோட ஒரு அதிகப்படியான ஒரு பிரச்சனை தான் இது. இதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னாக்கா இந்த நகம் குழிஞ்சு உள்ளே இருக்கிற சதையை அதிகமாக அழுத்த ஆரம்பிச்சிடும். முன் சைடு பார்த்திங்கனாக்கா இது ட்ரம்பட் நெயில்னு கூட சொல்லுவாங்க. ட்ரம்பட் ஊதுக்குழாய் மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. முன் சைடு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வளைஞ்ச நகத்துக்குள்ளே இந்த சதை சிக்கிக்கிட்டு அதிகப்படியான வலி இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு நகத்தில் ஆரம்பித்து 5 நகம் வரலையும் வந்து காலில் வர்றதை நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கிளிமூக்கு நக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வைத்திய முறைகள் குழி நகத்து போன்றது தான். அவங்களுக்கு சர்ஜரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை நம்ம கண்டிப்பாக ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. சார் டாக்டர், உங்களோட பிஸியான ஷெடியூல்லையும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்து போடியாட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு அதில் என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப நல்லா தெளிவாக சொன்னீங்க டாக்டர். அதில் ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நகம் அதில் பற்றியும் சொன்னீங்க டாக்டர். நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த காலானி பற்றியும் பேசலாம் டாக்டர். ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். For diabetic, footwear selection is very important. There are certain criteria for a diabetic to purchase a footwear. So this is one such type. This is a MCP footwear. MCP means microcellular polymer. The criteria is the outsole should be very tough and strong. It should not be flexible. And the insole should be soft, and the thing is it should be in a position to distribute the pressure equally. So this is made up of microcellular polymer, MCP. There should be 2 adjustable velcro straps which should be in a position to accommodate the swelling happens in a diabetic patient. And the inner lining should be well padded and it should not harm the patient's skin. There should be a holdable back strap which should hold the patient's foot in position. These are the criteria mainly a diabetic footwear should be.
So many of our patients won't have adequate nutrition, particularly elderly. So we need to emphasize the nutritional importance for such patients. So particularly when we classify nutrition when in terms of wound management, there are macronutrients as well as micronutrients. Macronutrients are carbohydrates, proteins and fat. So carbohydrates, diet which are rich in carbohydrates are rooted vegetables, cereals and fruits like banana, mangoes. So these generally for diabetic patient, carbohydrate should be reduced so that the glycemic level is maintained at the normal range. And protein they need to take in adequate quantity because the exudates from the wound mostly are protein rich, so the loss of these proteins has to be managed with proper supplementation. So diet which are rich in proteins are dal, paneer, nuts, chana. In non-vegetarian source are skinless chicken and fish, egg white. So these things has to be told to the patient to take in adequate quantity. And fat, they should have a normal fat diet. When it comes for micronutrients, vitamin A, C, zinc, selenium are very essential for wound improvement because vitamin A, we all know vitamin A are rich in papaya, carrot, very essential for during inflammatory phase of wound healing as well as epithelialization, and it boosts the immune system also. And vitamin C is also equally important. It is very important in collagen cross-linking. It also boosts up the immune response. Vitamin C is very rich in citrus fruits, we all know, like lemon, orange. All these things are having adequate vitamin C content. And vitamin B complex are rich in pomegranate, beetroot. This is very essential in RBC formation. Along with that, micronutrients zinc, selenium are also contribute. They are antioxidant. They also contribute in wound healing. Macronutrients are as well as micronutrients, along with proper glycemic control, very good culture sensitive antibiotic, proper debridement, good psychological support, good bed rest, offloading. All these things are very important and it's a combined approach when it comes for wound healing. Thanks for watching. See you. Bye bye. வணக்கம், நான் டாக்டர் பிரேம்குமார், பாதத்தோட சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் பேசுறேன். சென்னை டயபெட்டிக் ஃபுட் கேர் சென்டர் ஆம்புடேஷன் பிரிவென்ஷன் அண்ட் போடியாட்ரிக் கேர் சென்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். கீழ்பாக்கம் லொகாலிட்டியில கீழ்பாக் மெடிக்கல் காலேஜுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்குது. சென்டரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்கும்போது டயபெட்டிக் ஃபுட் கேர், அது இல்லாம கம்ப்ளீட் காலோட ட்ரீட்மெண்ட் ஹோலிஸ்டிக் கேர் இங்கே வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு. இது வந்து டயபெட்டிக் ஃபுட்டில் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தொடங்கி, அதாவது ஏபிஐ ஆங்கிள் பிரேக்கியல் இண்டெக்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு காலில் ரத்த ஓட்டம் செக் பண்ணுறது, பயோதிசியோமெட்ரி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு காலில் நரம்பு உணர்ச்சியை செக் பண்ணுறதுல ஆரம்பித்து மாடுலர் ஓட்டி அவங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அனஸ்தட்டிஸ்ட், நல்ல எக்யூப்டு அனஸ்தட்டிஸ்ட் காலுக்கு போகிற நரம்பை மட்டும் பிளாக் பண்ணி பொது மயக்கம் ஜென்ரல் அனஸ்தீஷியா இல்லாமல் சேஃபஸ்ட் அனஸ்தீஷியா இங்கே கொடுக்குறோம். அது இல்லாமல் இங்கே லேப் ஃபெசிலிட்டி இருக்குது, இங்கே ஃபார்மசி இருக்குது. டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு எல்லா கேரும் ஹோலிஸ்டிக்காக ஒரே இடத்துல கிடைக்கும். டயபெட்டிக் ஃபுட் வந்து ஆல்வேஸ் வந்து ஒரு டீம் அப்ரோச். இதில் வந்து டயபெட்டிக் ஃபுட் சர்ஜன் நாங்கள் இருப்போம், டயபெட்டாலஜிஸ்ட் இருப்பாங்க, ஃபிசிஷியன்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் டயட்டிஷியன்ஸ் இருப்பாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் இருப்பாங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து ஓவராலாக வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல கேர் கொடுக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா காலுக்கு வேறு சில பிரச்சனைகள், அதாவது நகத்தில் குழி நகம் இன்க்ரோன் டோனேல் வரும், காலுக்கு செல்லுலைட்டிஸ்ன்ட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் வரலாம், ஏனக்கால் ஃபிலேரியாசிஸ்ன்ட்டு ஏனக்கால் பிரச்சனை வரலாம், வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வரலாம், முட்டி தேய்மானம்,
ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நீன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காலில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இங்கே ஒரே இடத்துல பெட்டர் சொல்யூஷன் வந்து இங்கே கொடுக்குறோம். இப்போ காலுக்கு எங்கே ட்ரீட் பண்ணலான்னு யாராவது கேட்டாங்கனாக்கா அவங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இருக்காது. காலும் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு முக்கியமான உறுப்பு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா அதை மெயினாக ஒரு ஃபோக்கஸாக வச்சு தான் இது காலுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணி அதுக்கேற்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி இதுக்கு ஃபுல் ஹோலிஸ்டிக் கேரிங்கை கொடுக்குறோம். நன்றி.